Scientist New series la வந்து now I'm going to talk about the strength of the material. So I'm a Microsoft most valuable professional, like என்னோட நேம் வந்து வெங்கட்ங்க. ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து நாம என்ன பார்க்குறோம்னா எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்னா என்னென்னா வந்து ஒரு எலாஸ்டிக் இருக்குன்னா வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறாங்க. இது ஒரிஜினல் ஃபார்ம். அதில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வந்து இட் வில் ரிட்டர்ன் பேக் டு தி ஒரிஜினல் ஃபார்ம் ஒன்ஸ் த ஃபோர்ஸ் இஸ் டேக்கன் அவுட். ஸோ எலாஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ அது ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கும். அதை தான் நான் இங்கே காமிச்சிட்ருக்கேங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் வில் பி. ஸோ ஆஸ் ஐ டோல்டு எலாஸ்டிக் டிஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது லீனியர் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அண்டு தே ஆர் கான்செப்ட் கால் நான் லீனியர் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆரம்பத்தில் ஒரே மாதிரி வந்து டிஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கும், வளைஞ்சிட்ருக்கோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஆரம்பத்தில் கொஞ்சமாக வளையும், அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக வளைய ஆரம்பிக்கும். தட்ஸ் நான் லீனியர் எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஆர் ஏபிள் டு சி த பார்ட்டிகல்ஸ் இன் அன் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஒன்ஸ் வந்து பாண்டை ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா வந்து லைக் அந்த பாண்டெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். நார்மலாக விட்டிங்க அப்படின்னா வந்து இட் வில் ரிட்டர்ன் பேக் டு தி ஒரிஜினல் ஸ்டேஜ். இதுதான் வந்து லைக் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஆன் தி அதர் எண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்னா என்ன? அதாவது ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பாண்ட் எல்லாமே வந்து அலைன்மெண்ட் எல்லாமே மாறிடும். ஸோ தட் அதோட ஒரிஜினல் ஷேப் வந்து இப்படி இருந்தது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஷியர்ட். த ப்ராசஸ் இஸ் ஷியர்ட். இது பேர் தான் வந்து பிளாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆர் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஹவு மச் நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வெர்சஸ் ஸ்ட்ரெயினில் வந்து ஒரு கிராஃபில் வந்து ஐம் ட்ரைங் டு புட் இட். நான் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் ஏபிள் டு சி நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறனோ, எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெயின் வளைய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படி மெதுவாக வளைஞ்சிட்ருக்கு அப் டு எ பர்டிகுலர் பாயிண்ட். அது பேர் தான் ஈல்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஈல்டு பாயிண்ட்னா என்னென்னா அது வரைக்கும் அது எலாஸ்டிக்காக ஒர்க் ஆகும். அதாவது பழைய நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை. ஓகேவா? ஒன்ஸ் அது ஈல்ட் பாயிண்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ அதுக்கு மேலே வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக சான்ஸ் கம்மி. ஓகேவா? ரப்சர் பாயிண்ட்னா வந்து அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உடஞ்சிடும். பாருங்களேன், ஐ காட் எ பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக நான் இப்படி வளைக்கிறேன், திரும்ப விடும்போது வந்து ஐ எம் ஏபிள் டு சி த பிளாஸ்டிக் இஸ் தேர். சரிங்களா? இது எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ரொம்ப ஹையாக நான் பண்ணேன்னு வச்சுங்கன்னா அப்படியே வளைஞ்சிடும். That's your plastic property, plastic deformation. ரொம்ப அழுத்திட்டே இருக்க டமான்னு உடைச்சிடும். So that's why rupture point அப்படின்னு சொல்லுவாங்க. So this is how your plastic deformation will be. So as indicated, it produces a permanent change in the shape of a solid body without fracture, resulting from the application of sustained stress beyond the elastic limit அப்படின்னு சொல்லுவாங்க. So இப்போ பார்த்தீங்கன்னா வந்து I'm taking aluminium. இங்கே பாருங்களேன், இதுதான் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் நம்ம சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஸோ இட் பேக்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப். பாருங்கள், எலாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஷேப்புக்கு திரும்ப வந்துடுச்சிங்க. சரிங்களா? இதுவே வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனாக ரொம்ப ப்ரெஷர் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா என்னோடய ஈல்டு பாயிண்ட்டை தாண்டி போகுதுங்க. இங்கே பாருங்களேன், அதோட ஷேப் மாறிடுச்சு. இதுதான் உங்களுடைய பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் நார்மலாக வந்து பழைய ஷேப்புக்கு வரக்கூடிய கேபிலிட்டி இந்த ஈல்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்குங்க. அந்த ஈல்ட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இட் கான்ட் ரீடைன் இட்ஸ் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்ன ஆகும்? உங்களுடைய பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், ஈல்ட் பாயிண்ட்டை தாண்டிடுச்சுங்க அண்டு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வளைய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்சர் பாயிண்ட் வில் கம்ஸ் இன்டு தி பிக்சர். அதாவது உடஞ்சிடுங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. நான் இப்போ கேல்வனைஸ்ட் ஸ்டீல் வச்சு நான் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. திஸ் இஸ் galvanized ஸ்டீல். ஸோ இது வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஐம் ட்ரைங் டு மேக் இட் அவுட். பாருங்கள், பழைய ஷேப்புக்கு வந்துடுச்சுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இன்னும் புஷ் பண்ணுறேன். என்னோட பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை என்ன பண்ணணும், ஓவர் ப்ரெஷர் நான் தர ட்ரை பண்ணுறேங்க. ஸோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ பாருங்கள், என்னுடைய ஆப்ஜெக்ட் பழைய நிலைமையில் இல்லைங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் தேர் இஸ் எ சேஞ்ச் ஹேப்பனிங். இதுதான் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ galvanized ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய எலாஸ்டிக் அண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் இவ்வளோ சார்ட்டுங்க, ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்ற கான்செப்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனை இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுங்க. திஸ் இஸ் ஹவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஆப்ஷன் ஃபார் யுவர் galvanized ஸ்டீல். அதை வச்சு இந்த மெஷர் நான் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் வந்து ஸ்டீலை வச்சு நான் I'll make it try. ஸ்டீல் வச்சு பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் see. ஸோ ஸ்டீல் வச்சுருக்கேன். So I got my elastic deformation here.
this is your elastic deformation. And இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் அவுட் த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் நான் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் ரியலி ஹார்ட் ரைட், ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன், இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்டை போட்டுடலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப் டு திஸ் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு சி எ ஹியூஜ் கர்வேச்சர் ஹியர். அண்ட் ஆஃப்டர்வர்ஸ் நான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிட்டு தான் ஏபிள் டு கோ ஃபார் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன். ஸோ இங்கே போயிட்டு ஒரு பீக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இட்ஸ் கம் டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லைக் யுவர் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் இஸ் ஸ்டார்டிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. And you are able to see the boundary. இங்கே உடஞ்சிடுதுங்க, ரப்சர் பாயிண்ட்டுங்க. This is how. So these are my awards and இது வந்து என்னோட இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் இது என்னோட சாஃப்ட்வேர் டொமைன் எக்ஸ்பர்டைஸ் ஏரியாஸ் and my electronics domain expertise areas and the mechanical domain expertise areas. So we are sending lot of regular technical videos to you. So உங்களுக்கு interest இருந்துச்சுன்னா send a WhatsApp message to my number 7766 766 2428. And my personal request, please share this to your friends. Thank you.